ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் அந்த அணைவு வேதியியல்ல ஒரே ஒரு டாபிக் மட்டும் மிச்சம் இருக்கு. அதாவது உள் அணைவு ஆர்பிட்டால், அடுத்து வெளி அணைவு ஆர்பிட்டால், இந்த டாபிக் மட்டும் மிச்சம் இருக்கு. அதை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கோஆர்டினேஷன் போர்ஷன் ஈஸியாக அதாவது கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து நாளைக்கு ஈவினிங் வந்து இந்த அணை வேதியியல் மட்டும் டெஸ்ட் ஓகே. நாளைக்கு ஈவினிங் 8 o'clock, சண்டே ஈவினிங் 8 o'clock. ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்க்க போது எல்லாம் அப்படின்னா வெளி அணைவு ஆர்பிட்டால் இதை பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா படிகப்புல கொள்கையை பார்த்தோம். அந்த படிகப்புல கொள்கையை நம்ம வந்து எதை பத்தி சொன்னோம் அப்படின்னா அந்த வலிமையான இனி வலிமையேற்றின்னு பத்தி சொன்னோம். ஓகேங்களா? வலிமையான இனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது என்ன பண்ணும், எலக்ட்ரான்ல இணை சேர்த்து விடும், எலக்ட்ரான்ல பேர் பண்ணி விடும், ஜோடி ஆக்கி விடும். எது வலிமையான இனி? எதெல்லாம் வலிமையான இனி சொல்லியிருக்கோம்? CO, NH3, NO2, CN, இதெல்லாம் வலிமையான இனி. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு மைய உலகையோட பிணைப்பை ஈடுபட்டுச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும், அந்த மைய உலகிட்ட இருக்கிற தனித்த எலக்ட்ரானை என்ன பண்ணும், ஜோடி ஆக்கி விடும். ஓகேங்களா? ஓகே. இது தவிர்த்து சிலமான வலிமையற்ற இனிகள், வலிமை குறைந்த இனிகள் அது என்ன பண்ணாது, எலக்ட்ரான்ல ஜோடி ஆக்கி விடாது. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம இந்த மைய உலக அணியும் ஈனியும் பிணைப்பில் ஈடுபட்ட பிறகு என்ன உருவாகும், ஒரு அணைவுச் சேர்மம் உருவாகும். ஒரு அணைவுச் சேர்மம் உருவாகும். இந்த அணைவுச் சேர்மம் உருவான பிறகு இந்த அணைவுச் சேர்மத்தில் இருக்கிற எலக்ட்ரான்கள் எல்லாமே ஜோடியா இருந்தா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா தாழ் சுழற்சி. தாழ் சுழற்சி என்ன அப்படின்னா குறைவான தனித்த எலக்ட்ரான். இதே இது எலக்ட்ரான் வந்து சப்போஸ் சிங்கிள் எலக்ட்ரான் இருந்தா, ஒற்றை எலக்ட்ரான் இருந்தா அதுக்கு என்ன பேரு, உயர் சுழற்சி. அதிக சிங்கிள் எலக்ட்ரான், அதிக ஒற்றை எலக்ட்ரான், இது அதுக்கு மீனிங். எப்ப ஒரு மையுலகினியும் ஈனியும் பிணைப்பில் ஈடுபட்ட பிறகு அங்க எலக்ட்ரான்கள் எல்லா எலக்ட்ரானுமே ஜோடியா இருந்தா, சிங்கிள் எலக்ட்ரான் இல்லாம ஒற்றை எலக்ட்ரான் இல்லாம எல்லாமே ஜோடியா இருந்தா அந்த அது பேர் தாழ் சுழற்சி. அப்படின்னா தனித்த எலக்ட்ரான் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அதாவது தனித்த எலக்ட்ரான் இருக்காது. இருக்காது. இது அந்த அணைவு சேர்மத்திட்ட சப்போஸ் சிங்கிள் எலக்ட்ரான் 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன பேரு, உயர் சுழற்சி. அப்படின்னா தனித்த எலக்ட்ரான் எண்ணிக்கை எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அதுதான் பேரு உயர் சுழற்சி மற்றும் தாழ் சுழற்சி. ஓகேங்களா? ஓகே. இப்ப பார்ப்போம். வேறுபாடு பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வேறுபாடு என்ன அப்படின்னா உள் அணைவு சேர்மம், உள் அணைவு ஆர்பிட்டால் அப்படின்னா அந்த டி எலக்ட்ரான் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், அதாவது ஒரு மெட்டலும் ஒரு ஈனியும், அதாவது ஒரு மையுலக அணியும் ஈனியும் பிணைப்பில் ஈடுபடும் போது அந்த மையுலக அணியோட ஈனி வந்து எந்த ஆர்பிட்டால சேரும், எஸ் ஆர்பிட்டாலா, டி ஆர்பிட்டாலா, இல்ல பி ஆர்பிட்டாலா அப்படின்னு பார்க்கும்போது டி எலக்ட்ரான், அதாவது என்ன புரிஞ்சுக்கணும், N-1 டி ஆர்பிட்டால், -1 டி ஆர்பிட்டால். அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் 3D, 4S, 4P, 4D இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இதுல இது ஒரு டி ஆர்பிட்டால், இது ஒரு டி ஆர்பிட்டால். சரியா? சோ இது வந்து என்ன சொல்லலாம், என்டின்னு சொல்லலாமா? என்றது இந்த 4 குறிக்குது, என்றது குறிக்குது 4 குறிக்குது. அப்ப N4 அப்படின்னா இங்க வந்து என் வழி என்ன இருக்கும், இங்கே என்னுடைய 4 தான். அதனால 4 - 1
4 மைனஸ் என்ன வரும் 3 வரும். அப்படின்னா வரும் n-1. இப்போ என்ன பண்ணா இது கடைசியா இருக்கிறதுனால வெளி டி ஆர்பிட்டால். இது உள்ள இருக்கிறதுனால இதுக்கு பேரு உள் டி ஆர்பிட்டால். அப்ப உள் அணைவு சேர்மத்துல உள் அணைவு ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான்கள் அந்த டி ஆர்பிட்டாலோட n-1 ஆர்பிட்டால்ல n-1 டி ஆர்பிட்டால என்ன வந்து சேரும் ஈனி வந்து சேரும். இதே இது வெளி ஆர்பிட்டால் என்னது அப்படியே ஆப்போசிட்டா ND ஆர்பிட்டால். ND ஆர்பிட்டால் அவ்வளவுதான். சர்க்கெடுத்து இந்த மையுலகையும் ஈனியும் சேர்ந்த பிறகு மையுலகையும் ஈனியும் சேர்ந்த பிறகு இதோட இனக்கலப்பு என்ன? இனக்கலப்பு பார்க்கும்போது உள் அணைவு ஆர்பிட்டால் அப்படின்னா D2sp3. வெளி அணைவு ஆர்பிட்டால் அப்படின்னா sp3d2. இந்த உள் அணைவு மற்றும் வெளியணைவு எந்த மாதிரியான அமைப்புடைய அணைவு சேர்த்து சொல்ல முடியும் அப்படின்னா எண்முகி அமைப்பு தான் என்ன சொல்ல முடியும். உள் அணைவு ஆர்பிட்டால் வெளி அணைவு ஆர்பிட்டால் சொல்ல முடியும். இது எண்முகி தான். சரியா? அப்ப D2sp3னாலும் எண்முகி அமைப்பு தான், sp3d2 அப்படின்னாலும் எண்முகி அமைப்பு தான். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் இந்த D2sp3 D2sp3 கிளப் எப்போ உருவாகும் அப்படின்னா அங்க வந்து அதாவது தாழ் சுழற்சி அணைவு சேர்மம் இருந்தா இங்க உயர் சுழற்சி அணைவு சேர்மம் இருக்கும். அதாவது மையுலகையும் ஈனியும் சேர்ந்த பிறகு ஓகேங்களா இந்த மாதிரி இனக்கலப்பு உருவாகும். இனக்கலப்பு உருவான பிறகு அங்க வந்து சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது உள் அணைவு ஆர்பிட்டால் என்ன இருக்காது, சிங்கிள் எலக்ட்ரான் இருக்காது. அதனால அது பேர் பேரு தாழ் சுழற்சி அணைவு சேர்மம். இதே இது சிங்கிள் எலக்ட்ரான் இருந்தா அது பேர் பேரு உயர் சுழற்சி அணைவு சேர்மம். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், D2sp3 sp3d2ல D2sp3 என்ன இருக்காது, ஒற்றை எலக்ட்ரான்கள் இருக்காது. ஸோ அது பேர் பேரு தாழ் சுழற்சி அணைவு சேர்மம். sp3d2ல என்ன இருக்கும், சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும். அதனால அது பேர் பேரு உயர் சுழற்சி அணைவு சேர்மம். ஓகேங்களா? சர்க்கெடுத்து அதான் அதே மீனிங் தான். என்னது குறைந்த ஒற்றை எலக்ட்ரான்கள் கொண்டிருக்கும். இங்க அதிக ஒற்றை எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும். அதனால பெரிய உயர் சுழற்சி, பெரிய தாழ் சுழற்சி. இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள் அணைவு ஆர்பிட்டாலுக்கும் வெளி அணைவு ஆர்பிட்டாலுக்கும் இடையான ஒரு வேறுபாடு. ஓகேங்களா? ஓகே, இந்த டாபிக் முடிஞ்சு. புரியுதுங்களா? அதாவது இந்த M1f6 3- எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னா D4. அதாவது மீன்ஸ் என்னது M1 3+ D4 அப்படின்னும் போது இது இந்த ஈனி என்ன ஈனி, வலிமை குறைந்த ஈனி, வலிமை குறைந்த ஈனி. அப்ப அது என்ன பண்ணாது, சப்போஸ் D4 கிட்ட சிங்கிள் எலக்ட்ரான் இருந்தா அது என்ன பண்ணாது, பேர் பண்ணாது, ஜோடி ஆக்கி விடாது. அப்ப D4 மீன்ஸ் இந்த மாதிரி D4 இருக்கும். 1 2 3 4 D4 இருக்கும். அப்ப இந்த எலக்ட்ரான் எப்படி இருக்கும், சிங்கிளாத்தே இருக்கும், எப்படி இருக்காது, பேர் ஆகாது. சிங்கிள் எலக்ட்ரான் இருந்தா அது பேரு உயர் சுழற்சி. மீன்ஸ் என்னது, அதிக தனித்த எலக்ட்ரான். அப்ப அதோட இனக்கலப்பு sp3d2. அப்ப அந்த டி ஆர்பிட்டால், அதாவது அந்த மையுலகையும் ஈனியும் சேர்ந்த பிறகு உருவாகிற அந்த அணைவு சேர்மத்தோட இனக்கலப்புல இன்வால்வ் டி ஆர்பிட்டால் என்ன டி ஆர்பிட்டால், ND டி ஆர்பிட்டால். ஓகேங்களா?